அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. நம்மளுடைய மீட்டிங்குடைய இது வந்து மாமதுரையோட இது எப்போ போயிட்டு போன மாதம் வரவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. இந்த மாதம் வரவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. போன மாதம் நம்ம இயர் எண்டுன்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்தோம். என்னோட இயர் ஃபர்ஸ்ட்னு சொல்லி எடுத்தாரு. உண்மையிலே இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏகே முத்தரன் அவரும் மாம்சம் சேர்த்து பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு நன்றி. அதே மாதிரி இதுக்கு ஒத்துழைச்ச நம்மளுடைய அனைத்து நிர்வாகிகள் சிறப்பா மற்றும் எம்சி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அவரு சொன்னார் இவர் செந்தில் மாதிரி நிறைய அவர்கள் நாங்கள் டிராவல் பண்றோம். என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு டிஜிட்டல் ஃபோரம்ல அவர் மதுரையுடைய ஹெட்டு, நாங்கள் ஈசி மெம்பராக இருக்கோம். இன்னைக்கு ஒன்றா கற்றுக்கிட்டோம். அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, இவரும் சொல்லியிருக்காரு, அரசு சொல்லியிருக்காரு. ஈசி மெம்பருக்கு ஒரு என்ன தேவைனாலும் ஒரு கன்சல்டிங் ஃப்ரீயாக தரோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை. உண்மையிலே வந்து அவங்க ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க. இது நான் அது ஈசி மெம்பராக இருக்கேன். ஒரு 21 பேர் இருக்கும். வெறும் அவரை சொன்னாங்க. அது மாதிரி சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து பேசுறதுக்கே ஒரு லட்சம் மாதிரி சொல்றாங்க. அவர் 2 பேரும் சொன்னாங்கன்னா, ஈசி மெம்பரா நீங்க வந்து எங்களுடைய அமைப்புல வந்து பண்றதுக்கு உங்களுக்காக வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து உங்க கம்பெனியை பத்தி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு நான் அந்த பாயிண்ட்ல வரல. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டேன். நான் நாளைக்கே போய் உட்காருன்ற மாதிரி. ரெண்டாவது ரொம்ப நன்றி. நான் அங்க வந்து நிறைய ஃபோரம் அன்னைய சொன்ன மாதிரி முத்தனுடைய வழிகாட்டில் வந்து நிறைய அவர் எப்படியோ அதே மாதிரி தான் அண்ணனுடைய இது எப்படின்னா, முத்தனுடைய இது வந்து இவர் சொன்ன ரெஃபரல்ல நம்ம கம்பெனியை ரெஃபர் பண்றத விட அண்ணே வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணுவார். இதான் நிறைய பிசினஸ் வந்து எனக்கு வந்து ஒரே சீட்டிங் நடந்திருக்கு. ஒரு நாள் தான் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. என்ன ஒரே நாள் அது அடுத்த நாள் ஈவெண்ட்டு முதல் நாள் வந்து கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஒரு இடத்துல இருக்கேன் வாங்கினே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவர் சொன்னாருன்றதுக்காக உடனே சொன்னாங்க. உடனே நான் சரி ஈவெண்ட் தான் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கும் போல மட்டும் நாளைக்கு வச்சு ஈவெண்ட் சொல்றாங்க. அது ஒரு சேலஞ்ச் ஒர்க்காவே எப்ப கொடுத்தாலும் சேலஞ்ச் ஒர்க்கே கொடுப்பாரு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரிதான் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட சர்வீஸ் வந்து அவர் பேரை காப்பாற்றுற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது ரொம்ப முக்கியம். அப்பதான் அடுத்து நம்ம ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது சொன்ன மாதிரி ஒரே ராய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்களோட பிசினஸும் அவர் சொன்ன மாதிரி நிறைய ரெஃபரல் தான். ஒரு 83% சொன்ன மாதிரி 90% வந்து ரெஃபரல் தான் நடக்கும். ஏன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் சர்வீஸ், லோன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பண்றப்ப எல்லாமே ரெஃபரல். ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அதுல இருந்து இந்த மாதிரி போகும். அப்ப முத்தனை வந்து ஒரே ஒரு வார்த்தை தான். அவங்க வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தாரு, டிஸ்கஸ் பண்ணாங்க, போயிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு தான் பேமெண்ட்டே கொடுத்தாரு. சார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பேமெண்ட்ல வந்து கல்யாணம் பண்ணார். எப்பவுமே அதான் சொல்றாருன்னா, சார் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி ரெஃபர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. அவருக்கு நிறையாவே தெரியும். ஆனால் எதுக்கு சொல்ல வரனா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ன்றது. நம்ம வந்து மாமரியில் இருக்க நீங்க சொன்னதான் ரொம்ப விஷயம். நானும் பொருளாதாரம் இருக்கேன். கொஞ்சம் எப்படி சொல்ற ஒரு சைட் டைப் மாதிரி மாம்சம் வந்து எல்லாரும் ஈஸியாக பேசி பழகி எல்லாரும் பேரும் தெரியும். நான் அப்படியே பேக் எண்ட்ல இருக்கு இவங்க தெரியும். பட் நான் டக்குனு அறிமுகமானதில்லை. அடுத்து இந்த 2 மாதம் டார்கெட் பண்ணா டோட்டலாக எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு தெரியாது. நான் இது வந்து ஒரு சேலஞ்சாவே எடுத்து பண்ணேன். நன்றி உரை தான் இருந்தாலும் அனுபவத்தை சொல்றதுக்காக சொன்னேன். எஸ்ல வந்து ஜாயின் பண்ண போகும்போது 2016 டெஸ்ட் தூரம்ல அந்த அமைப்பில் ஜாயின். அப்ப அதுக்கு முன்னாடி வந்து சார் இருக்க பிஎன்ஐல வந்து இவர் பிஎன்ஐ கிடையாது, இன்னொரு சேனல்ல வந்து பிஎன்ஐக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் கூட்டு போகணும் ரெஃபர்ல. கண்டிப்பா அது எப்படின்னா ஒரு 500-600 கட்டணும். அவர் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு பேரை மட்டும் சொல்லிட்டு நான் பேமெண்ட் கட்டிக்கிறேன் அப்படின்னாரு. நானும் இல்லைன்னே உங்க பேரை சொல்லிட்டு நானும் வரேன். என்ன நானும் சாப்பிட வரேன், சும்மா தான் பிஎன்ஐ ஜாயின் பண்ணவனா சும்மா வாங்க சொன்னாங்க. அப்ப போறப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு 70 பேர் அந்த பிஎன்ஐக்கு அந்த மீட்டிங் வந்தவங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதே சேம் டைம் எஸ் வந்துட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணல. 70 பேர்ல நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனர். என்ன எத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு எத்தனை பேர் தெரியும் தான் எடுத்தேன் அந்த பிசினஸ்ல அந்த மீட்டிங்ல போய். ஸோ அந்த 70 பேர்ல என்ன ஒரு 5 பேர் தான் தெரிஞ்சு. எனக்கு இவர் சார் இந்த பிசினஸ் பண்ணாரு, இவர் இந்த பிசினஸ் பண்ணது எனக்கு ஒரு 15 பேர் தெரிஞ்சு. இந்த 70 பேர்ல எனக்கு ஒரு 15 பேர் தெரிஞ்சு, என்ன 5 பேர் தான் தெரிஞ்சு. இதே மெத்தட் தான் வந்து எஸ்ல ஜாயின் பண்றப்பையும் ஃபர்ஸ்ட் கவுண்ட் தான் பார்த்தேன். முதல் மீட்டிங்ல என்ன எத்தனை பேருக்கு தெரிஞ்சு, எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு நிறைய பேர் தெரியும். சார் அந்த பிசினஸ் பண்ணாங்க தெரியும் இல்லையா, என்ன பேர். அடுத்து என்ன பிளான் பண்ணேன்னா, இதே ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டு எஸ்ல அப்ப அந்த அந்த இது என்ன சொல்றது, அந்த பிஏ ஜாயின் பண்ணல அப்படியே போயிட்டு வந்துட்டேன். எஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதே மாதிரி பண்றப்ப இதே சேம் ஒரு 150 பேர் இருந்தாங்க, 120 பேர் சம்திங்.
அதில் ஒரு 10 பேரை எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி என்ன தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் அவ்வளோதான். பெர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டு 5%, 10%. கரெக்டாக 3ஆவது மாதம் அதில் வந்து ஒரு சாப்டர், ஒரு ஸ்டேஜ், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்பாங்க. நான் என்ன கற்றுக்கிட்டோம்னு சொல்றேன். டக்குன்னு முதல்ல நான் தான் போய் ஏறினேன். ஏன் ஏறினேன் அப்படின்னா, இந்த 150 பேர்த்துக்கும் என்னை பற்றி ஈஸியாக சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஓவராலாக போய் சொல்றதுக்கு 3ஆம் மாதம் அந்த மீட்டிங் நான் அதை டார்கெட்டாக எடுத்து பண்ணேன். 2016 இதே டார்கெட் எடுத்து பண்ணேன். 150 பேருக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ 150 பேருக்கு நான் என்ன பண்ணி தெரிஞ்சு உண்மையிலே என்ன இருந்தாலும் அதில் நிறையா பேருக்கு என்னோட சர்வீஸ் தேவைப்படுது. நான் லோன் சர்வீஸ் பண்ணுறதுனால நிறையா பேருக்கு தேவைப்படுச்சு. அந்த மீட்டிங் முடிஞ்சு அந்த நெட்வொர்க்கிங் டின்னருக்குள்ளேயே 5-6 பேர் சென்னை மாதிரி அவங்க கார்டு என்கிட்ட கொடுத்துட்டு என் கார்டு வாங்கினாங்க. நான் போய் யாருக்கும் மார்க்கெட்டிங் கார்டு கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் போய் இதை வந்து அன்னைக்கே அந்த இது தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு தான் வந்து மாமல்ல இவ்வளோ பொருளாதாரம் இருக்கும். அதே டைத்துல எவ்வளோ பேர் நமக்கு தெரியும்னா நிறைய பேர் தெரியல. உண்மையிலே அதை ஒத்துக்கிறேன். நான் இன்னிலேருந்து அதை மட்டும் தான் நான் இந்த பிஸ்னஸ் சொன்ன மாதிரி சேவ் பண்ணுவேன். நம்பர் சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சா சேவ் பண்ணுவேன். இவங்க தான் இப்போதான் ஒருத்தரா தேர்ந்து சேவ் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா அடுத்து நம்ம பேசணும்ன்றக்காக பேசுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை வந்து அருமையான வாய்ப்பு. நம்ம ரெக்கார்டு இருக்கிறனால எல்லாருக்கும் யூஸ் சொல்றோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இன்னும் அருணாச்சல் வந்து இவருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீயோட முடிவு பண்ணி மைண்ட் தான் எடுத்து வச்சுக்கேன். நம்ம ஒரே நேரத்தில் போயிடக்கூடாது. டக்கு நம்மளுக்கு ஏன் போகணும்னா இவங்க போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும். அப்பதான் அவங்கள போய் டிஸ்கஸ் பண்றப்ப அவங்க டைத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அண்ணன் முத்தனுக்கு சரி, நம்ம மாம்சி சரி. ஸோ இந்த மாமரை வந்து இவர் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜை வந்து எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இதை வந்து சொல்லணும்ன்ற நினைச்சேன். ஏன்னா என் அனுபவம், அதாவது எல்லா அனுபவம் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் முத்தன் வந்து அவர் சொன்ன டக்குன்னு ஜாயின் பண்ணுவேன். என்ன கேட்க மாட்டேன். அப்படிதான் இந்த மாமரைக்கு வந்தது. நான் இந்த மாதிரி நான் சொன்னேன். ஆனா அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. நம்ம வந்து எப்படி சொல்றோம், நம்மளோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் வந்து அவர் பிசினஸுக்கு ரெஃபர் பண்றத விட அடுத்தவங்க பிசினஸ் தான் எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த விஷயமும் அது எதுவுமே எதிர்பார்க்க. ஆனா நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா அதுல இருந்து அடுத்தடுத்து. ஆனா இதே இது எங்களுக்கு ஒரு இது பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, தீபாவளி டயத்துல ஸ்வீட் பாக்ஸ் வந்து கம்பெனில இருந்து போடுவாங்க இல்லையா, அது என்னன்னா கஸ்டமருக்கு தரது மட்டும் இருப்பாங்க. நான் கஸ்டமர்ன்றது என்கிட்ட வந்து கஸ்டமர் ஓகே. எனக்கு 2014 யார் ரெஃபர் பண்ணாரோ அவருக்கு இன்னைக்கு போய் கொடுக்குறேன் ஸ்வீட் பாக்ஸ். நான் அதுக்கப்புறம் அவர் மறந்துருப்பாரு. மேபி நான் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. அதனால 2 கஸ்டமர் இருப்பாங்க. அவர் வந்து அவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. அவருங்களும் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் நான் விட்டுருப்போம் அவரை அப்படின்னா நான் அப்படி வைக்க மாட்டேன். 2016 உள்ளவங்க ரெஃபர் வந்து போய் நேராக வீட்டில் போய் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா நம்பிக்கிறேன். தீபாவளி ஸ்வீட் அப்பெல்லாம், தீபாவளி கோவிலுக்கு தாழ்றதுப்பெல்லாம் இதுக்காக நேராக வந்தீங்க. உண்மையிலேயே அதுக்காக வந்தோம். வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு கர்டசிக்கு எங்களுக்கு என்னுடைய தொழிலுக்கு வந்து நீங்க சப்போர்ட்டா இருக்கு. அடுத்து இன்னைக்கு வர்றதுக்குள்ளேயோ ஆமா சார் இன்னொருத்தர் லோன் கேட்டார், நம்பரே மறந்து போச்சு. அந்த இடத்துல நிறைய என்னோட அனுபவம் இருக்கு. அதனால கூச்சப்படக்கூடாது. நானுமே இன்னைக்கு விசிட் கார்டு எழுதி கொண்டு வருவோம். அதை எத்தனை பேர் குரூப் பண்றது தெரியாது. விசிட் கார்டு வச்சிருப்போம், பையில வச்சிருப்போம். அதை கொடுக்குறதுக்கு இன்னைக்கு வந்து சொல்றது நமக்கு வந்து கிடைக்கிற இந்த வாய்ப்பை இன்னைக்கு இந்த 30 பேர் தான். இந்த 30 பேர் கண்டிப்பா 2 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறோம். தூண்டில் போட்டிருக்கோம், வரும். ரொம்ப 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 தேங்க்ஸ். சூப்பர். அருணாச்சலம் சொன்ன மாதிரி நம்ம இன்ட்ரோ பண்றதுல இன்னைக்கு நன்றி உரை தான். இருந்தாலும் இதை சொன்னாதான் மக்களுக்கு அது புரியும் இருக்கா சொன்னோம். ஸோ அனைவருக்கும் நன்றி. அந்த நம்ம தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாடு ஹோட்டலுக்கும் சரி நன்றி. வேற நம்மளுடைய மெயினா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடக்கணும். ஸ்பான்சர்ஸ் வந்து நம்ம என்னன்னா யாருமே கேட்கறது இல்லை. அவர் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு யாரும் வந்த பாருங்க அடுத்த மாதம் நான் பண்றேன். அதை சொன்ன மாதிரி ஸ்பான்சருக்காக அவர் பண்ணல, பயனாளர் சொன்னார். அதே நம்மளும் ஒரு பயனாளராக இருப்போம். நாமளும் அதே மாதிரி பயனாளராக இருந்தா இந்த மாதிரி மீட்டிங் வந்து உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு இதை நான் பொருளாதார என்ன செய்யணும்னா, நம்ம வாங்குற சந்தா பொருள் இருக்கு இல்லையா, பணம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ₹1 கூட நம்ம இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, எது செலவு பண்ணவே இல்லை. 6 லட்ச ரூபா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டெபாசிட் போட்டுருக்கோம். இப்போ 4,436 பேங்க்ல இருக்கு. திருப்பி அதை வச்சு மொத்தம் 10 லட்ச ரூபா ஆக்க போறோம் டெபாசிட்டா. ₹1 கூட அது செலவாக எடுத்து நான் பண்ணவே இல்லை. ஈவன் தோ நம்ம பொங்கல் விழாவாக இருக்கட்டும், நம்மளோட மீட்டிங் எல்லாத்தையுமே வந்து ஸ்பான்சர்லையும் நம்மளுடைய, ஏன்னா இது வந்து நம்ம வேற ஒரு, அதாவது நம்மளுடைய மாமரையோட அமைப்போடைய எதிர்கால திட்டத்துக்காக வைக்கப்பட்டது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து மீட்டிங் வைக்கிறோம், 10,000 கேட்கறாங்க. 10,000 வருஷம் கட்டியும் மெம்பரா இருக்கும். எஸ்எம்ஓ அமைப்பு, டிஜிட்டல் அமைப்பு இந்த மாதிரி இல்லை. வருஷம் 10,000, 15,000, 18,000, 20,000 கட்டி மெம்பராகும். 7 வருஷம் 8 வருஷம் எதுக்காக இருக்கும்? ஏதோ ஒரு பெனிஃபிட் எனக்கு இருந்தால் மட்டும்தான் இருக்கும்.
அது சும்மா போயிருக்க மாட்டோம். ஆனா வருஷத்துக்கு ஆயிலே நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 தான். இது வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி ஒவ்வொருத்தரையும் யாராவது சேர்ந்தோம்னா மாமரியோட இது வந்து கூடும். அது என்னோட பொருளாதார நான் வந்து அமைப்புக்கு சொல்கிறேன். வந்திருந்த அனைவரும் மிக்க நன்றி.